வணக்கம். தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம்லேருந்து உங்கள் நவீன். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மில் இன்றைக்கி விற்பனைக்கு ஒரு 5 பட்டா சேவ குஞ்சுகள் மட்டும் விற்பனைக்கு அவைலபிள் இருக்குது. இதனுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் இதனுடைய அம்சங்கள் தான் ஒன் பை ஒன்னாக சேவலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபார்ம் லொகேஷன் நாமக்கல். டேரெக்டாக வந்து எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணி கொடுத்தலாம். டிஸ்பிளே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 5 பட்டா குஞ்சு சொன்னோம் இல்லையா? ஸோ இதனுடைய ஏஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 to 6 மாதம் ஆகுதுங்க. வெயிட்னு வந்து பார்த்திங்கன்னா 2 to 2.5 கிலோ இது மாதிரியான வெயிட்டில் இருக்குங்க. ஸோ 5ல் என்னென்ன நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கருப்பில் 2, மயிலில் 2, காக சுள்ளியில் 1 அப்படின்ற மாதிரி 5 நிறங்களில் இருக்குங்க. ஸோ இப்போ செங்கருப்பில் 2 இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அங்கே டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து ஒயிட் ஸ்கின் செங்கருப்பு, அதாவது செங்கருப்புலேயே வெள்ளத்தோல் நார்மலாக இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரிஞ்சத செங்கருப்புங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நிற்கிறது கரிஞ்சத செங்கருப்பு, பேக்கில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கின் செங்கருப்பு. ரெண்டுமே ஏத்தக்கால். ரெண்டுக்குமே காலினுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கால் தான். இந்த கரிஞ்சத அந்த பிளாக் ஸ்கின்ல இருக்கக்கூடியதுக்கு கருங்கால், கருமூக்கு, கருங்கண்ணு, கருந்தோலில் நல்லா ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நல்லா டெரராக டெரிஃபிக்காக நல்லா சுத்த கருப்பில் வந்திருக்கு. டை பிளாக் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக செங்கருப்பு முடி வருதுங்க. குருவி போல் அமைஞ்சிருக்கு கரிஞ்சதை. இந்த நார்மல் ஒயிட் ஸ்கின்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உச்சி போல் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா ஏத்தக்கால். ஒரு 4.5 கிலோக்கு மேலே உடம்பு வரக்கூடிய நல்லா பெருவட்டாக நல்லா சண்டையும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லைனுங்க. அதை தொடர்ந்து மயிலுங்க. ஸோ மயில் ஒன்று, காக சுள்ளி ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ மயிலில் ஒயிட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய மயில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவுமே நல்ல ஏத்தம், நல்ல பச்சைக்காலில் வந்திருக்கக்கூடிய நல்ல ஒயிட் ஸ்கின்னு உச்சிப்பூவில் வந்திருக்கக்கூடிய மயிலுங்க. அதே மாதிரியே அந்த காக சுள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கால், பச்சை மூக்கு, உச்சிப்பூவில் வந்திருக்கக்கூடியது விசிறிவால் டைப்லேயே இருக்குங்க. ஸோ இப்போ அந்த கருங்கண்ணோட ஃப்ரண்டில் நிற்கக்கூடியது கருங்கண்ணு, குருவிப்பூ, கருங்காலோட நிற்கக்கூடியது கரிஞ்சத மயில். ஸோ கரிஞ்சதில் 2 மயில் சொன்னோம் இல்லையா? கரிஞ்சதில் ஒரு மயில், ஒரு செங்கருப்பு சொன்னோம். அதே மாதிரி நார்மல் டோனில் ஒரு மயில், ஒரு செங்கருப்பு, காக சுள்ளி 1, 5 கலர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காக சுள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை காலுங்க. ஸோ நல்ல பச்சை காலு, நல்ல பச்சை மூக்கு, உச்சிப்பூ, பார்க்கறதுக்கு கரிஞ்சத மாதிரி தெரியும், பட் கரிஞ்சது கிடையாது, ஒயிட் ஸ்கின் தான். இந்த காக சுள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்கின் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மயில் பட்டாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்கின்னுங்க. ஸோ கரிஞ்சதில் நல்ல கருங்கால, கருங்கண்ணில் வந்துருக்கூடியது. ஸோ கருங்கன் சேவல் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ பார்க்கறதுக்கு கருங்கன் மாதிரி இருக்கும், ஆனால் கருங்கனாக இருக்காது. அது மாதிரி நார்மல் மச்சக்கண்ணாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த 2 பட்டா குஞ்சுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருங்கல்ல நல்ல டெரராக டெரிஃபிக்காகவே வந்திருக்குங்க. ஸோ இது 2 வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். கரிஞ்சதில் 2, நார்மல் இதில் 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வளர்ந்துச்சுன்னா 4.5 கிலோ வெயிட்டில் வரும். சண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டையிலே இருக்குங்க. நல்ல ஏத்தம், நல்ல பெருவட்டு. ஸோ இந்த 5 குஞ்சுகளும் வேணும் அப்படின்னா நம்ம ஃபார்முக்கே டேரெக்டாக வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை லாட்டாக எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் எந்த பட்டா உங்களுக்கு வேணும் அப்படிங்க நினைக்கிறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்றப்போ உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து என்ன சார்ஜஸ் வருது அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுலேருந்து 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. 5 பட்டா இருக்குது, நல்ல லைனேஜான பட்டாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.